மனுஷனை வந்து பார்சலா நினைச்சு வந்து பார்சல்ல தூக்கி போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவரு ஒருவேளை மூச்சு வந்து சரி. போயி, அவருக்கு வந்து சுயநலம் இல்லாம இருந்து, தெரியாத்தனமா வந்து இந்த மூட்டைய தூக்கி போட்டிருந்தாங்க அப்படின்னா, அவர் உயிர் வந்து போயிருக்கும். அப்ப வந்து யாரு பொறுப்பு? அந்த அந்த பார்சல் நடத்திட்டு இருக்காங்கல்ல அந்த சர்வீஸ். அந்த சர்வீஸ்காரங்களும் வந்து இதுல வந்து ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. மாட்டிப்பாங்க. மாட்டியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்சல் அந்த சர்வீஸ் அந்த நடத்துறவங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்புறம் வந்து இது பிடிச்சு திட்டிருக்காங்க. "ஏன்பா உனக்கு வந்து நீ இவ்வளவு பெரிய வயசாயிருக்கு. உன்ன உயிர வந்து நீ பணயம் வச்சிருக்க. உன் மூட்டைய வந்து கட்டிட்டு கொண்டு வந்திருக்காங்க. மூச்சு திணறி வந்து ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா, நீ இதுக்குள்ள என்ன ஆயிருப்ப நீ?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டும்போது, அவர் ஒண்ணுமே பேசாம வந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ரீல்ஸினுடைய சின்ன பசங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா, குடும்பத்துல இருக்கிற அப்பா, அம்மா தான் வந்து பசங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும். அப்பா, அம்மாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா, பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு, ஒரு உயிர் வந்து ஒரு மூட்டைக்குள்ள கட்டுறாங்க அப்படின்னா, அத கூட சகிச்சுக்கிட்டு வந்து ஒரு தந்தை வந்து இருந்திருக்காருன்னா, அப்போ பெத்தவங்களுடைய மனநிலை கூட இப்ப எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க. ஆனா உன் உயிரே வந்து போகும். மூச்சு முட்டிட்டு நீ வந்து மூட்டைக்குள்ள இருந்திருக்க. அந்த அளவுக்கு வந்து மூளை மழுங்கி போச்சு. ரீல்ஸுக்கு அடிமை ஆயிட்டாங்க. இப்ப என்ன இருக்கு? நீயே அழிச்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரீல்ஸினுடைய மோகத்துல வந்து அடிக்ட் ஆயிட்டோம்.